வணக்கம் அவர்களே. இந்த செம்மணி உங்களுக்கு தெரியும். 450, 500 கிட்ட நெருங்குகிறது இந்த உடலங்கள். கண்டெடுக்கப்படுற, தோண்டி எடுக்கப்படுற உடலங்கள். ஐரோப்பாவுடைய அந்த சிறப்பு பிரதிநிதிகள் குழு வந்து அன்னைக்கு பார்த்திருக்கிறது. ஆனால் பார்த்த வந்து அந்த காணாம போனவர்களுடைய சங்கம் வந்து அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள், "எங்களுக்கு இவைல திருப்தி இல்லை" அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தால், அவர்களே வந்த சிறப்பு பிரதிநிதிகளே வந்து சொல்லியிருக்கிறார்கள். "இதில நாங்கள் மிகப்பெரிய காத்திரமான நடவடிக்கை எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் சம்பந்தப்பட்ட இலங்கை அரசாங்கத்தோட தான் பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள்" அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து நாங்க நாங்க வந்து இடையில நிற்கிறவர்கள் தான். நீங்கள் தான் சம்பந்தப்பட்ட 2 தரப்பும். நீங்களே நேரடியா பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். இதுதான் இருக்கிறதுல சிறந்த முடிவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம். காரணம் இது இன்று நேற்று இல்ல. நோர்வே காலத்திலிருந்தே இதே விளையாட்டு தான் நடக்குது. இதுக்கு முன்னம் போனா கூட திம்பு வரைக்குமே நாங்கள் போய்க்கொள்ளலாம். அதாவது இந்திய அனுசரணைகள் சொல்லி எக்கச்சக்கமான எங்கள்ட்ட வரலாறுல வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கிறது. வரிவினம் பஞ்சாயத்து பண்றாண்டு ஏதோ பெரிய கோர்ட் சூட்டெல்லாம் மாட்டிக்கொண்டு வந்து ஸ்டைல் காட்டி போட்டு போயிடினம். கேட்டால் எங்களால ஒண்ணுமே செய்யலாண்டினம். அப்படி செய்யலாண்டா வரவே தேவையில்ல. இத வந்து சொல்லணுமன்றதுக்காண்டி அங்கேருந்து வர வேண்டிய எந்த தேவையுமே இல்ல. திருப்பி திருப்பி இந்த மாதிரியான அவலங்கள வச்சுக்கொண்டு உலகம் வந்து ஏமாத்திக் கொண்டான் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் இந்த சிஸ்டம் இல்ல வேற வேற விஷயம் எதிலுமே வந்து நான் ஒரு நாளுமே முரட்டுத்தனமாக வந்து இந்த சில விடயங்கள கண்ட கண்ட ஆக்கள்ட்ட வந்து நம்ப இயலாது. ஆனா எங்களோட தமிழினம் வேற வழி இல்ல. வாரம் எல்லாரிலும் வந்து சவாரி செய்யலாம் அப்படின்ற மாதிரி தான் பாக்குது. அ எந்த ஒரு நாட்டின் கட்டமைப்போ, இல்ல எந்த ஒரு உலகத்தின் ஐநாவோ எந்த ஒரு கட்டமைப்புமே வந்து தனிப்பட்ட மக்களுக்கோ, தனிப்பட்ட அமைப்புகளோ வந்து உதவாது. அது எது எல்லாமே இன்னொரு நாட்டுக்கு தான் வந்து உதவும். ஒரு நாடா இல்ல நாடு இல்லாத இனமான்னு கேட்டால், அது நாடு இருக்கிற இனத்துக்கு தான் வந்து உதவும். காரணம் என்ன? அது அப்படித்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அது அப்படித்தான் வேலை செய்யும். அப்ப நீங்கள் அதத்தான் வந்து பார்க்கணும். இப்ப உங்கள குற்றம் சொல்வார்கள். ஆனால் வந்து என்ன, அந்த பக்கமாக வந்து அதோட பெரிய குற்றங்கள் இழைக்கப்பட்டிருந்தா கூட, அரச கட்டமைப்ப வந்து அவங்க எப்பவுமே தடவி குடுத்துக் கொண்டு இருப்பார்கள். காரணம் என்ன? அது அப்படித்தான் இருக்கும். என்ன சொன்னா, அரச கட்டமைப்புன்றது கிட்டத்தட்ட ஆடு மேய்க்கிற ஆள் மாதிரி. விளங்குதா? அப்ப ஆடு மேய்க்கிறவன ஒண்ணுமே பகைக்க மாட்டான். காரணம் என்ன? அவனுக்கு வெட்டுறதுக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாம் ஆடு அவன் தான் சப்ளை பண்ணி கொண்டிருப்பான். அது ஆட்ட வளர்த்து அவன் தான் சப்ளை பண்ணி கொண்டிருக்கீங்க. அப்ப ஆடு வெட்டுறது ஏன்டா ஆட வெட்டினீன்னு கூட யாருமே கேட்கப்படல. காரணம் என்ன? அத வெட்ட அவனே தான் சொல்லியிருப்பான். இல்ல வெட்டுறதே அவனுக்கு அவன் சேர்த்து தானே இருக்கு. அப்ப இதுதான் வந்து இங்கத்த நிலைமை. இது தெரியாமல் எங்களுடைய ஆட்கள், எங்களுடைய அரசியல் வந்து திருப்பி திருப்பி ஒரே இதுக்குள்ளேயே சுத்தி கொண்டிருக்குது. பூகோள அரசியல்ன்றாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க. தீர்வு ஏதாவது காட்டுறாங்களா கண்ணுலன்னு கேட்டால் எதுவுமே இல்ல. வெறும் போராட்டம், மக்களுடைய அந்த இது அப்படின்ற மாதிரி. இது ஒரு அலைச்சல் அதாவதுன்னு சொன்னா என்ன? ஒரு சரியான தீர்வு, ஒரு சரியான ஒரு இலக்க வச்சுக்கொண்டு போராடுறோம்ன்றது தான் விஷயம். ஆனால் என்ன அதாவது என்ன, வெறும் கால அளவ வந்து இழுத்தடிக்கிற மாதிரி போராட்டங்கள செய்றது எல்லாமே வந்து, எங்களுடைய மக்களுடைய அந்த ஆன்ம பலத்த வந்து குறைக்கிற மாரி தான் வந்து போகப்போது. அதுவுமே நடந்து கொண்டு இருக்குன்றே சொல்லுவோம். அதுல கொஞ்சம் பேர் தான் இருக்கினோம், கத்தினோம், அது கத்தியே போக முடிய போகுது. விளங்குதா? அத சரியான முறையில முன்னெடுக்க வேண்டிய ஆட்கள் எங்களுடைய அரசியல்வாதிகள், பிரதிநிதிகள் தான். அவை அத சரியா செய்யணும்னுட்டா இல்ல. தாங்கள் தனியா செஞ்சா காணும் அப்படின்ற மாரி தான் வந்து நினைச்சுக் கொள்றார்கள். அது ஒரு பக்கம். மற்றதெல்லாம் தாண்டி என்ன, இன்னொரு பக்கமா இந்த சமூக வலைதளங்கள்ல சிங்கள நண்பர்கள் இந்த மாதிரி சிரிச்சு விளையாடுற மாரியான வெறுப்பேத்துற, உசுப்பேத்துற வேலையிலலாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு செய்தி பார்த்தோம்னு சொன்னா, இந்த மாரி சிரிச்ச ஒரு நபர் அதாவது சொன்னா ஒரு இருந்த நிலையில, புதைக்கப்பட்ட நிலையில செம்மணில வந்து எடுக்கப்பட்ட ஒரு உடல் ஒரு அந்த எலும்புக்கூட ஒரு ஆபாசமான முறையில ஒரு சிங்கள நபர் வந்து வர்ணித்திருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அடுத்து இன்னொரு சிங்கள நபர் அவர் மீது வந்து வழக்கு தொடுத்திருக்கிறார். அதாவது சொன்னீங்கன்னா, அவர் வந்து இலங்கை போலீஸ்ல வந்து வழக்கு போட்டிருக்கிறார். இந்த நபருக்கு எதிராக நடவடிக்கை அதாவது சொன்னீங்கன்னா, ஒரு சடலத்த ஒரு 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 நீதி கேட்டு அந்த நடக்கின்ற செம்மணிய வந்து இவர் நக்கலாக பார்க்கிறன்ற உச்சகட்டமா, இந்த மாரி எலும்புகள வச்சு சூப் குடிக்கணும் என்று சொல்றது, வேற வேற விஷயம் எல்லாமே சொல்லிக் கொண்டு வந்து, அது அடுத்த கட்டம் தான். ஒரு இருந்து கொண்டிருக்கிற ஒரு எலும்பு கூடவ பார்த்து முறையில சித்தரிச்சு, அத வந்து ஒரு கருத்துட்டு இருந்தார். ஒரு கண்டியைச் சேர்ந்த சிங்கள நண்பர். அந்த நண்பருக்கு எதிராக நடவடிக்கை சொல்லி இன்னொரு சிங்கள நண்பர் கேட்டிருக்கிறார். அதான் எங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய ஆச்சரியம். காரணம், இவ்வளவு பேர் தமிழாக்கள் இருக்கிறாங்க குத்தி முறியினம். அவ எல்லாருமே வந்து கொமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்றதுலயும், இல்ல கத்திக்குளறலும் தான் வந்து நேரத்த செலவிட்டவ. ஒருத்தருமே ஆக்கப்பூர்வமான முறையில அத வந்து சரியாக இப்ப எல்லாமே ஆன்லைன்லேயே போலீஸுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணலாம் விடயங்கள. அப்படி இருக்கேக்க, அது எதுவுமே செய்யல. அது இன்னொரு சிங்கள நபர் வந்து செய்ய வேண்டிய இடத்துல தான் நாங்க இருக்கிறோம். அப்ப அவளா இருந்து கொண்டு தான், நாங்கள் எல்லாமே எப்ப எங்கனாக்கள் அப்படின்னா, அனுதாபம் வச்சுக்கொண்டு, அத வச்சுக்கொண்டு தான் லாபம் தனிப்பட்ட ரீதியா லாபம் பார்க்கறதுக்குரிய வாய்ப்ப மட்டும் தான் உருவாக்குவோம். அது கிடைச்சா மட்டும் தான் செய்வோமே ஒழிய, மற்றபடி எதுவுமே செய்ய மாட்டோம். அப்ப அப்படி இருக்கேக்க, இது செம்மணி, இந்த போராட்டம் இது எல்லாமே வந்து,
அது ஒரு ஒரு வித்தியாசமான கோணத்தில நகர்ந்து கொண்டிருக்குன்னு தான் சொல்லிக் கொள்ளணும். இனி சிங்களவர்கள் தான் இதுக்கு நீ ஆதரவா போராடணும்ன்றதுல கூட வரலாம். தமிழாக்கள் பேசாம இருந்து வந்து Facebookல கொமெண்ட்ஸ் பிரச்சனை பார்க்கிறது தான் சரி. அல்லது என்ன வெறும் கருத்து மட்டும் சொல்றது தான் சரி அப்படின்ற மாரி தான் எடுத்துக்கொள்ளணும். இவ்வளவும் இருக்கேக்க, இவ்வளவு நாங்கள் இப்படி இருக்கிறபடினால தான் என்னமோ தெரியல. வந்த பிரதிநிதிகளுக்கும் எங்கள டவுட் அவங்களும் எங்கள பார்த்து கொண்டிருப்பாங்க தானே, இவ்வளவு நாங்க என்ன கிழிச்சனாங்கன்ட்டு. அவனும் பார்த்தா இவனுங்களுக்கு எதுக்கு உதவுவான்? இவனுங்க சும்மா அப்படித்தான் இதண்டுவானுங்க. அதோட நாங்க சும்மா வந்த நாங்கள் டீய குடிச்சிட்டு 2 ஆறுதல் வார்த்தைய சொல்லிட்டு போவோம்ன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. விஷயம் இதுதான். எங்களுக்காக நாங்களே இல்லை என்றால், எங்களுக்காண்டி இந்த இந்த உலகத்தில யாருமே உதவ மாட்டார்கள். அந்த அடிப்படை விளங்காமல் எங்களுடைய தங்களை தாங்களே ஏமாத்துறதிலேயே காலத்த தள்ளிக் கொண்டிருக்கிறார்கள். நன்றி.